மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. சாதத்தை வடிச்சு சாப்பிட்றது பெஸ்டா இல்ல குக்கர்ல வச்சு சாப்பிட்றது பெஸ்டா? ஆக்சுவலி என்னன்னா, ரெண்டுமே ரெண்டு விதமாவும் சாப்பிடலாம். உங்களுக்கு உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்க சாப்பிடணும். நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கீங்க, ஒபீஸா இருக்கீங்க, ஸோ நிறைய ஸ்டார்ச் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க சாதத்தை வடிச்சு சாப்பிடலாம். ஓகேங்களா? நாங்க நார்மல் தாங்க, நாங்க டயபெட்டிக்லாம் இல்லை, நார்மலா தான் இருக்கும். எங்க வீட்டுல பெருசா யாருக்கும் ஒபிசிட்டிலாம் இல்லை, நாங்க நார்மலா இருக்கும். தாராளமா நீங்க குக்கர்ல வச்சு சாப்பிடலாம். ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பாரம்பரிய அரிசி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா குக்கர்ல வச்சு சாப்பிடுங்க. பாரம்பரிய அரிசி இல்லைங்க, சாதா அரிசினா நீங்க வடிச்சு கூட சாப்பிடலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இப்ப அந்த கஞ்சி என்ன பண்றது? இப்ப பெரும்பாலும் பாருங்க, வீட்டுல யாராவது ஒரு பேஷண்ட் ஒண்ணு குண்டா இருக்கவங்க இருக்கதான் செய்வாங்க, இல்ல ஹைப்பர் கிளைசிமிக் இருக்கவங்க இருப்பாங்க, இல்ல ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல சக்கரை நோயாலேயே எங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க வடிச்சு சாப்பிட்றதுதான் பெஸ்ட். அந்த எக்ஸசிவ் ஸ்டார்ச் கஞ்சியில போயிடும். ஓகேங்களா? பாரம்பரிய அரிசினா யாரா எதுவா இருந்தாலும் வடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது குக்கர்ல தான் வச்சு சாப்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய அரிசியில பாத்தீங்கன்னா நிறைய நார்சத்து இருக்கு. அது இல்லாம கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம், இந்த மாதிரி நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஓகேங்களா? அதனால அதை வடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஜென்ரலாவே பாருங்க, நம்ம இந்த கஞ்சி வடிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த சாதம், அந்த அரிசி நம்ம எப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா, முன்னாள் நைட்டே ஊற வச்சுதான் நாங்க சாப்பிட சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் நைட்டே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியோட நம்ம அப்படியே வடிக்கணும். புதுசா அந்த தண்ணியை இருத்துட்டு புது தண்ணி வைக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் நைட்டே ஊற வைக்கும் போது 12 மணி நேரம் அது ஊறுது. சோ அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது வரும். ப்ரோபயோட்டிக்ஸ் எந்த ஒரு புளிப்பு நொதிக்கிற தன்மையிலும் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒண்ணு வந்துதான் புளிக்க நொதிக்க வைக்குது. அந்த ப்ரோபயோட்டிக்ஸோட நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது கட் பயோமா அது இன்க்ரீஸ் பண்ணும், குடல்ல நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அது இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குட் டூயிங் பேசிலஸ், அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லது செய்யக்கூடிய இதை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாரம்பரிய அரிசி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது பாரம்பரிய அரிசி தான். ஓகேங்களா? நீங்க சாதா அரிசினாலும் இது உங்களுக்கு அக்செப்டபிள் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னா அதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் பன்மடங்கா பெருகும். அதனால நீங்க குக்கர்ல வச்சு சாப்பிடலாம். இல்லைங்க எங்களுக்கு வடிச்சு சாப்பிட்றதுதான் பிடிக்கும் அப்படின்னா, சாதா அரிசியா இருந்தாலும் சரி, பாரம்பரிய அரிசியா இருந்தாலும் சரி, நீங்க வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு அந்த கஞ்சியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்றது நான் சொல்றேன். அந்த கஞ்சி பாருங்க, இப்ப நம்ம கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம பாட்டி, நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் இந்த சீயக்காய் தேய்ச்சி குளிப்பாங்க பாத்தீங்களா? சீயக்காய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி, அவங்க சாதா அரிசினா கூட அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த சாதம் வடிக்கிற கஞ்சியில சீயக்காய் இல்ல அரப்புத்தூள் இதெல்லாம் போட்டு தலையை நல்லா கசக்குவாங்க. என்ன காரணம்? ஆக்சுவலி அந்த சாதம் வடிக்கிற கஞ்சியில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நிறைய சத்துக்கள் இருக்கு. அதை தலையில நம்ம போட்டு கசக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம தலைமுடி நல்ல ஆரோக்கியமாகுது. தலையினோட ஃபாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வேர்க்கால்கள் வலுவடையுது. தலையில பொடுகு, பேன் இந்த மாதிரி தொந்தரவு இல்லாம முடியை நல்ல செழிச்சு வளர செய்யுது. இது நம்மளே பார்த்துருப்போம் நம்மளோட சின்ன வயசுல. சோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த கஞ்சிக்கு இருக்குங்க. இப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த கஞ்சி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க வடிச்சுக்கோங்க, பெஸ்ட் அது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, ரிப்பீட்டட் ஓரல் அல்சர்ஸ் இருக்கும். வாயில எப்ப பாரு புண்ணு இருந்துட்டே இருக்கும். அந்த புண்ணு இருக்கவங்களும் இந்த மாதிரி ஆக்சுவலி என்னன்னா, உடனே வேற ஊற வச்சு சமைக்கிறத விட முன்னாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி, அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. ரிப்பீட்டட் ஓரல் அல்சர்ஸ், வாய் புண்ணு தீராம இருந்துட்டே இருக்கும். இந்த கஞ்சி தண்ணியில பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். சோ அந்த தண்ணிய கொஞ்சம் உப்பு போட்டு மோர் ஊத்தி நம்ம குடிக்கும் போது அந்த வாய் புண்ணு, ரிப்பீட்டடா ஓரல் அல்சர்ஸ் அப்படின்றது குறையுங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீசனிலையும் அது குறையும். சோ அது நீங்க குடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஈசோபேஜைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் எது சாப்பிட்டாலும் எடுத்துட்டு வருது, நெஞ்சு கொளுத்துது, நெஞ்சு கரிக்குது, வயிறு கப கப கபன்னு எரியுது, இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸும் அந்த கஞ்சி தண்ணியோட கூட பாத்தீங்கன்னா மோர் கலந்து உப்பு போட்டு குடிக்கும் போது அதுல நல்ல ஒரு டிஃபரன்சஸ் தெரியுங்க. டக்குன்னு ரிலீவ் ஆகிறது தெரியும். அதே மாதிரி குடல் அழற்சி நோய் இருக்கவங்களும் இதை தாராளமா குடிக்கலாம். அது குடல் அழற்சி நோய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவ் பவுல் டிசீஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு 2 நேம்ல அது சொல்றது உண்டு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குடல் அழற்சி நோய் தான்.
இந்த மாதிரி குடல் அழற்சி நோய் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திடீர்னு மலச்சிக்கல் இருக்கும், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு குடலினோட பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது திடீர்னு ரொம்ப வேகா இருக்கும், மெதுவா போகும், திடீர்னு பயங்கர ஸ்பீடா போகும். இந்த மாதிரி 2 டிசார்டர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நீஸ் தண்ணி, கஞ்சி ரெண்டுமே பெஸ்ட் மெடிசனா இருக்குங்க. அதாவது அரிசி வடிக்கிற கஞ்சி. இவங்க பிளெயினா குடிக்கிறத விட மோர் போட்டு குடிக்கணும். ஏன்னா மோர்ல இருக்க லாக்டிக் ஆசிட் பெசிலஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடல் அழற்சி நோய்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து இவங்க குடிக்கணும். சரி, நீங்க எல்லாரும் குடிக்கணும்னு சொல்றீங்க. எப்படிங்க குடிக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு கிளாஸ். இல்லைன்னா காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல, எப்படி நம்ம சாப்பாடு வடிக்கிறது 8 மணி 8:30 மணி ஆயிடும், அப்ப கூட நீங்க ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் தாராளமா குடிச்சுக்கலாம். ரொம்ப திக்கா இருக்குங்க கஞ்சி, கொஞ்சம் மோர் நம்ம நல்ல தாராளமா தண்ணி ஊத்தி மோர் ஊத்தி நீங்க குடிங்க. நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும். மலச்சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா குடிக்கும் போது மலச்சிக்கலே ஒண்ணு இருக்காது. அதே மாதிரி பாருங்க, இது வந்து ரெகுலரா குடிக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகுறது தெரியுங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து எப்படி தலைக்கு யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நிறைய பிள்ளைங்களுக்கு பெருசு பெருசா பிம்பிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பெருசு பெருசா ஒரு கட்டி கட்டியா இருக்கும். அது வந்து கன்னத்துல மட்டும் இருக்கும், நெத்தி, கன்னம், அதாவது நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி இப்படியும் இருக்கும். அதாவது கன்னத்துல மட்டும் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்னே ரொசாசியே அப்படின்னு சொல்லுவாங்க. நெத்தி, கன்னம், இந்த இது நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி இதெல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்னே வல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால இந்த மாதிரி ஆக்னே வல்காரிஸ், ஆக்னே ரொசாசியே இதெல்லாம் வர்றது உண்டுங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், பாடி ஹீட்டை வந்து குறைச்சிக்கணும், கூட வந்து எக்ஸ்டர்னலா இன்டர்னலா இது மோர் போட்டு இந்த கஞ்சி தண்ணியை குடிக்கணும், கூட எக்ஸ்டர்னலா இந்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கஞ்சி தண்ணி நல்ல கெட்டியா ஆறிடுச்சுன்னா நல்ல கெட்டியாயிடுங்க. அதை எடுத்து ஒரு ஜெல் மாதிரி ஆயிடும். அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல், கத்தாழை ஜெல் இருக்கு பாத்தீங்களா, அது ரெடிமேடே நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அதை போட்டு டெய்லி ஒரு ஃபேஷியல் பண்ணணும். அதாவது ஒரு மசாஜ், ஃபேஷியல்னா பெருசா நம்ம பண்றது இல்லை, டெய்லி ஸ்கின்னுக்கு ஒரு மசாஜ் கொடுத்து தண்ணி 3 லிட்டர் குடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம மெயின்டைன் பண்ணும்போது அந்த பெருசா இருக்க பிம்பிள்ஸ் வந்து லைட்டா அடங்குறது தெரியுங்க. ஸோ இது ஒரு பிளஸ். இந்த கஞ்சி தண்ணியில இது ஒரு பிளஸ். அடுத்து வேற என்ன பண்ணலாம் இந்த கஞ்சி தண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் ஜாஸ்தி இருக்கு பாத்தீங்களா. இப்பெல்லாம் வந்து பாருங்க, ஆக்சுவலி 30 இயர்ஸ் தொடும் போதே ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது எலும்புகள் அரிக்க ஆரம்பிக்குது. அப்ப நாங்க என்ன பண்றோம், 29 இயர்ஸ் 28 இயர்ஸ் வரும்போது கால் வலி அப்படின்னாலே உடனே கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுத்துடுறோம். ஒரே வார்த்தை சொல்லிடுறோம், கீழே உட்காந்து எழுந்துக்காதீங்க, இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க, வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க, லோ சிட்டிங்ன்றது வேண்டாம் அப்படின்றது நிறைய நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாமும் நான் என்னோட கிளினிக்ல எப்படி பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எக்ஸ்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடக்கத்தான் கீரை நல்ல இவ்வளவு கீரை எடுத்து லைட்டா வதக்கிட சொல்வேன். வதக்கிட்டு அதை எடுத்து வச்சு அதை கஞ்சி தண்ணி ஊத்தி அரைச்சிட சொல்லுவேன். கஞ்சி தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணியை ஊத்தி அரைச்சி அதை வந்து காலுக்கு 10 போட சொல்லுவோம். அதே மாதிரி உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசை சாப்பிட சொல்லுவோம். அந்த முடக்கத்தான் கீரை தோசை வந்து மாவு கரைக்கும் போது இந்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் ஊத்தி மோர் ஊத்தி கரைக்க சொல்லுவோம். ஏன்னா ஹீட் ஆகும், முடக்கத்தான் சாப்பிடும்போது ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இது சாப்பிட சொல்லுவோம். உள்ளுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி தண்ணி குடிக்க சொல்லுவோம். அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ளை பண்ணும்போது அந்த கெட்ட நீரை அதை அப்சர்வ் பண்ணுங்க. அந்த வலியும் வேதனையும் குறையும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் குறையும், ஹீட் குறையும், அங்க இருக்க ரெட்னஸ் குறையும், ஸ்வெல்லிங் குறையும். ஸோ இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கதாங்க செய்தி இந்த கஞ்சி தண்ணிக்கு. ஸோ சாதம் வடிச்சு சாப்பிடணுமா, கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணணும், அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பாரம்பரிய அரிசி தான். சாதா அரிசியே வந்து நல்ல அரிசினாலும் அதுலயும் எல்லா ஸ்ட்ரென்த்துகளும் இருக்கதான் செய்யுது. பாரம்பரிய அரிசியில அது அப்படியே டபுள் ட்ரிபிளா இருக்கு, சாதா அரிசியில 1 மடங்கு இருக்கு. ஸோ வடிச்சு சாப்பிட்றீங்களா, கஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பல மெத்தடாலஜிஸ் நீங்க யூஸ் பண்ணி. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இதுல, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாருக்கும் சக்கரை நோய் அப்படின்றது தான் தெரியும். ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படின்னா என்னன்னா லோ சுகர். நிறைய பேருக்கு அந்த லோ சுகர் இருக்கிறதும் இருக்குங்க. அதாவது நம்ம திடீர்னு மயக்கம் வரும், தலை சுத்தல் வரும், டாக்டர் கிட்ட போனா குளுக்கோஸ், அதாவது சுகர் ரொம்ப லோ ஆயிடுச்சுங்க, லோ சுகர் இருக்கு அப்படின்னு குளுக்கோஸ் போடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஹைப்போகிளைசிமிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்களா, இந்த கஞ்சி தண்ணி அப்படின்றது ஒரு வரப்பிரசாதங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி தண்ணியில உப்பு போட்டு கொஞ்சம் மோர் போட்டு நீங்க குடிச்சிட்டு வரணும். ரெகுலரா ஒரு 1 மந்த், ஒரு 2 மந்த்ஸ் குடிக்கும் போது இந்த ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட் அப்படின்றது என்டையர்லி மாறிடுங்க, நார்மல்சி வந்துடும். ஓகேங்களா. சோ கஞ்சி தண்ணி நம்ம சும்மா கீழே சிங்க்ல ஊத்துறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.